भगवत्पाद परंपरागत कांची कामकोटि पीठम मूलाम्नाय सर्वज्ञ पीठाधिपति जगद्गुरु शंकराचार्य स्वामिगल पूज्य श्री शंकर विजयेंद्र सरस्वती स्वामिகளின் ஆசீர்வாதத்துடன் அனுகிரகத்துடன் சென்ற மாதம் 13ஆம் தேதி பௌஷ பூர்ணிமா இன்னைக்கு தீர்த்தராஜ பிரயாகில் மகாகும்ப சுப அவசரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த காஞ்சி காமகோட்டி பீட்டம் கும்ப சிவர் நகரேஷு காஞ்சி என்கிற பெயரில் பிரசித்தமாக உள்ளது. பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகளின் ஆசீர்வாதத்தால் அனுகிரகத்தால் சென்ற பௌஷ பூர்ணிமா இலிருந்து அநேக தார்மிக அனுஷ்டானங்கள் புராணாதிகள் தவிர அநேக லோகாச்சார காரியக்கிரமங்கள் இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த காரியக்கிரமம் முக்கியமாக 13ஆம் தேதி ஆரம்பித்த தார்மிக காரியக்கிரமத்தில் சப்தசதி தேவி மகாத்மிய பாராயணம், ஏகாதச ருத்ரம், மகாருத்ரம், சண்மத ஹோமங்கள், சுதர்சன ஹோமம், ஸ்ரீ சூக்த ஹோமம், புருஷ சூக்த ஹோமம், சூரிய நமஸ்காரங்கள், சூரிய நமஸ்காரம், பிரதோஷ காலத்தில் ஏகாதச ருத்ராபிஷேகம் தவிர சிவபுராணம், பாகவத சப்தாகம், இன்று நடைபெற பாகவத சப்தாகம் ஸ்ரீ கோவிந்த தேவகிரி மகாராஜால் நடைபெற வருது. இந்த வைபவத்தோடன் அநேக சோஷல் காரியக்கிரமங்களும் நடந்து வருகிறது. அதில் நேத்திர கும்பத்தில் பூஜ்ய ஸ்ரீ பெரியவாளின் அனுகிரகத்தால் சென்னையில் இருக்கும் சங்கர நேத்ராலய இருந்து டாக்டர்கள் வந்து இங்கே நேத்திர கும்பத்தில் தன்னோட உதவியால் அவர்கள் உதவியால் ஜனங்களுக்கு ஒரு நேத்திர சிகிச்சைக்கு வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது. தென்னாட்டிலிருந்து விசேஷமாக தமிழ்நாட்டிலிருந்து அநேக பக்தர்கள் வந்து எல்லா அமிர்த ஸ்நானத்தில் கலந்து கொண்டு கங்கா யமுனா சரஸ்வதியின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இந்த அமிர்த ஸ்நான வைபவத்தை ஆத்மசாதம் செய்தார். வரப்போகிற இன்னும் 15 நாட்களில் மாகி பூர்ணிமாவிலிருந்து ஆரம்பித்து மகா சிவராத்திரி வரைக்கும் அநேக காரியக்கிரமங்கள் இருக்குது. அதை விசேஷ ரூபமாக தமிழ்நாட்டில் தமிழ் கலாச்சாரத்தை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படும். இந்த வைபவபூர்ண இந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு முக்கியமாக நாம் உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏனென்றால் அவர் முயற்சினால் அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னால் இந்த நிகழ்ச்சி நிர்விக்னமாக நடந்து வருகிறது. சென்ற நான் 89லிருந்து நடக்கும் கும்பமேளாவில் கலந்து கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து உள்ளது. ஆனால் இந்த வருஷம் ஏனென்றால் விசேஷம்னா இது தென்னாட்டிலிருந்து தவிர இந்த பாரத தேசத்தின் எல்லா பிரதேசங்கள் ஜனங்கள் இந்த மகோத்சவத்தில் கலந்து கொண்டு ஆனந்தத்தை அடைந்தார். இதேபோல் நம்ம நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இந்த வைபவத்தில் தன்னோட கருத்துக்களை காட்டி ஜனங்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து இந்த
வைபவத்தை இந்த கும்பமேளாவை நன்றாக நடத்தி வருகிறார். வரும் 27ஆம் தேதி நம்ம மகா சிவராத்திரி முன்னிட்டு 22ஆம் தேதியிலிருந்து பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜன்மோத்சவ விழா இங்கே 23ஆம் தேதி ஆரம்பித்து 27ஆம் தேதி வரை இந்த கங்கா யமுனா சரஸ்வதி தீரத்தில் நடைபெறு இருக்கிறது. நான் இதுக்கு எல்லாரையும் ஆவாகனம் செய்கிறேன். தென்னாட்டிலிருந்து எல்லாரும் வந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்நான பர்வத்தை சங்கமத்தில் வந்து ஸ்நானம் செய்து அனுகிரகம் கங்காதேவி யமுனாதேவி சரஸ்வதி தேவி அனுகிரகம் க்ஷேத்திர தேவத்தை வேணி மாதவர் சோமேஸ்வர் மகாதேவ அனுகிரகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஸ்ரீ ஆச்சாரியால் அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம்.